ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன். அவனுக்கு ஒரு சில நாள் தேவைக்கு அதிகமாகவே சாப்பாடு கிடைக்கும். அதே போல் ஒரு சில நாள் எதுவுமே கிடைக்காது. அப்படி தான் அன்னைக்கும் நல்ல வசதியான ஆட்கள் இருந்த ஒரு ஏரியாவில் அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு யாருமே எதுவுமே கொடுக்காம இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. நல்ல பசியில் ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசே வராது. எவ்வளோ இருந்தாலும் எப்படி அதை இன்னும் அதிகமாக்கலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கெல்லாம் கொஞ்சமாக கிடைச்சாலும் அதை வச்சு திருப்திப்பட்டுக்குவேன். ஆனால் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். திடீர்னு அவன் முன்னாடி ஒரு தேவதை, மனுஷங்களில் இருக்கிறத வச்சு திருப்திப்பட்டுக்குவேன்னு நீ சொன்னதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு பரிசாக உனக்கு கொஞ்சம் தங்க நாணயங்கள் கொடுக்குறேன், அதை வச்சு நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அவள் ரொம்ப சந்தோஷமாக அவன்கிட்ட இருந்த ஒரு அழுக்கு பையை எடுத்து தேவதைகிட்ட காட்டுறான். தேவதை சொல்லுது, பைக்கு உள்ளே விழுற நாணயங்கள் தங்கமாக இருக்கும், பைக்கு வெளியில் விழுற நாணயங்கள் தூசியாகிடும். அதை கேட்டு நல்ல கவனமாக அந்த பையை பிடிச்சிட்டு தேவதை முன்னாடி நிற்கிறான். தேவதை நாணயங்களை கொட்டுது. பை நிறைஞ்சதும் இதில் இருக்கிற நாணயங்களே உன்னை பெரிய பணக்காரனை ஆக்கும் அப்படின்னு சொல்லுது. அவன் ஒரு டைம் பையை நல்லா குலுக்கி விட்டு, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாணயங்கள் போடு அப்படின்னு கேட்குறான். சரின்னு தேவதை இன்னும் கொஞ்சம் நாணயங்களை போட்டுட்டு இதுக்கு மேலே போட்டால் பை கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது. பட் நாம் தான் நல்லது சொன்னால் கேட்க மாட்டோமே. அவன் இன்னும் பையை நல்லா குலுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாணயங்கள் மட்டும் போடு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு தேவதை இன்னும் கொஞ்சம் நாணயங்களை கொட்ட பை வெயிட் தாங்காமல் கிழிஞ்சு எல்லா நாணயங்களும் கீழே விழுந்து தூசியாக மாறிடுச்சு. அதோட தேவதையும் மறைஞ்சிடுச்சு. வசதி இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லாதவங்களா இருந்தாலும் இந்த பணம் பொருள் மட்டும் எவ்வளோ கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும், அப்படி தான் மனசு மாறும். பட் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அதிகமாக பேராசைப்பட்டா இருக்கிறதையும் இழக்க நேரிடும். ஸோ போதும் அப்படின்ற மனசு கண்டிப்பாக வேணும்.